ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஆட்டோமேட்டா டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் இருந்து எப்படி ஒரு ஆட்டோமேட்டா மாற்ற போகிறோம் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஆட்டோமேட்டானா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் தான் ஆட்டோமேட்டான்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஆட்டோமேட்டாவிலேருந்து ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன், அதாவது இந்த டயக்ராம் வச்சு இந்த நம்பர்ஸ்லாம் கொண்டு வந்தோம். இப்போது இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம டயக்ராம் கொண்டு வர போகிறோம். அவ்வளோதான். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் நான் ஃபைனைட் ஆட்டோமேட்டா ஃபார் தி ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு நான் ஃபைனைட் ஆட்டோமேட்டா கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை என்னன்னு பார்த்துருவோமா? அதாவது என்னன்னா, இப்போ நார்மலாக ஒரு ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஸ்டார்டிங் ஸ்டேட் எப்பவுமே Q நாட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். Q நாட்டிலேருந்து Q1, Q2, Q3 அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். இது வந்து லாஸ்ட் ஃபைனட் வந்து டபுள் சர்க்கிள் வச்சு தான் முடியும். அதாவது அந்த டயராக முடியுதுன்னா கடைசி ஃபைனட் வந்து நம்ம டபுள் சர்க்கிளை வச்சு மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா இதுக்கு பேர் ஃபைனல் ஸ்டேட்டு. இது வந்து இனிஷியல் ஸ்டேட்டு, இது வந்து ஃபைனல் ஸ்டேட். இதே பி கேட்டால் என்ன பண்ணுவோம்? சேம், இங்கே ஒரு சர்க்கிள் போடுறோம். இங்கே Q0, இங்கே Q1, இது ஃபைனல் ஸ்டேட்டு. இங்கே ஒரு கோடை போட்டு பி, ஏலேருந்து பி, அவ்வளோதான். இப்போது ஏ ப்ளஸ் பின்னா நடப்போம். ஏ ப்ளஸ் பின்னா சேம், Q1லேருந்து Q2க்கு ஏ போகுது, Q3லேருந்து Q4க்கு பி போகுது. ஏ பின்னு தனியாக எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இங்கே ப்ளஸ் இருக்குல்ல, அது ஜாயின் பண்ணுற விதமாக இங்கிட்டிருந்து இப்படி ஒரு கனெக்ஷனு, இங்கிட்டிருந்து இப்படி ஒரு கனெக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அதாவது ஏ பிக்கு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது வந்து ஏக்கு, இதுக்கு வந்து பிக்கு. இது ரெண்டும் ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒன்று ப்ளஸ்ஸு. லாஸ்ட்டாக நம்ம ஸ்டேட்டை வரைஞ்சிக்கிறோம். Q1, Q0, Q1, Q2, Q3, Q4, அப்புறம் Q5. ஃபைனல் ஸ்டேட் வந்து டபுள் சர்க்கிள். அவ்வளோதான். ஏ ப்ளஸ் பின்னா ஏ தனியாக பி தனியாக போட்டுக்கிறோம். இது ரெண்டையும் ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒன்று. கடைசி Q, இது வந்து எப்சிலான். அதாவது நம்ம போட்டுட்டு மிச்சம் உள்ள அந்த கனெக்ஷன் நேம் அப்புறம் நம்ம எப்சிலான்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்னது, ஏ ஸ்டார் மல்டிப்ளிகேஷன். நார்மலாக ஏ மட்டும் இப்படி போட்டுக்கிறோம், ஏ போட்டுக்கிறோம். ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி. அதாவது ஏ போட்டு இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் இங்கே போகணும், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டுக்கு ஒரு கனெக்ஷன் போகும். இதை கடைசி ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது ஏன்னா இது Q0, Q1, Q2, Q3 கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் போட்டுரும். அதாவது ஸ்டார்னா மல்டிப்ளிகேஷன். ஏ ஸ்டார் அப்படின்னு நமக்கு வந்துட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே ஒரு கனெக்ஷன் ஏக்கு போட்டுக்கிறோம். லெஃப்ட்லேருந்து ரைட் ஒன்று, ரைட்லேருந்து, அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி. இங்கே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு பாயிண்ட்டுக்கு ஒன்று, அப்புறம் இங்கேருந்து இங்கே, அதாவது ஸ்டார் மல்டிப்ளிகேஷன் ஸ்டார்னு வந்துட்டாலே நம்ம இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்டார். நார்மலாக ஏக்கு ஒன்று வரைஞ்சிக்கிறோம், பிக்கு ஒன்று வரைஞ்சிக்கிறோம். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுற விதமாக இது ஒரு கனெக்ஷன் போட்டுக்கிறோம். ஸ்டார் வந்து ஹோல் ஸ்டார் கொடுத்துருக்காங்களே, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்டார். அப்போ ஏபி கவர் ஆகிற மாதிரி நம்ம பண்ணோம். ஏபிக்கு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒன்று இங்கே போட்டுட்டு ஸ்டார்ட்லேருந்து எண்டுக்கு போட்டுக்கிறோம். அவ்வளோ. இது வந்து ஒரு பேசிக் ஃபார்மேட். வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். போயிடலாமா? எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்க, 10 + 0 + 1 ஹோல் ஸ்டார் 0 1. இதே எப்படி ஏபி ஃபார்மேட் இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான். இது ஏன்னு எடுத்துக்கிட்டு இது பி, அதே ஃபார்மேட் தான். இப்போ இது என்னது, 10க்கு ஒரு ஸ்டேட்டு. நார்மலாக 1, இங்கே 0, ஸ்டார்ட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 0 + 1, 0 + 1 ஹோல் ஸ்டார். 0 + 1னா என்னது, இது ரெண்டுக்கும் ப்ளஸ் பண்ணுற மாதிரி. இங்கே 0, இங்கே 1. 0 1க்கு ஃபஸ்ட்டு நார்மலாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிட்டு இது ப்ளஸுக்கு இங்கே ஒரு கனெக்ஷன் கொடுக்குறோம். ஸ்டாருக்கு இங்கேருந்து இங்கே ஒரு கனெக்ஷனு, ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் ஒரு கனெக்ஷன். அவ்வளோதான். அடுத்து என்ன இருக்குது, 0 1. 0 1 சேம் காமன். நார்மலாக 0 1 ஒரு கனெக்ஷன், ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு கனெக்ஷன் போட்டுக்கிறோம். தனியாக போட்டுக்கணும். இப்போ என்னது, நம்ம ஆல்ரெடி 1 0 வரைஞ்சிட்டோம், 0 + 1 ஹோல் ஸ்டாரும் போட்டோம், 0 1 போட்டோம். நம்ம ஏன் ஒன்றா வரைகிறோம், மொத்தமாக வரையாமல் ஒன்றா வரைஞ்சா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை பூரா சேர்த்து ஒரு டயக்ராம். ஃபஸ்ட்டு இதை அப்படியே வரைஞ்சிக்கிறோம், இது அப்படியே முன்னாடி 3 வந்துடுது. அப்புறம் இந்த டயக்ராம் தூக்கி இங்கே போட்டுரும், இந்த டயக்ராமை இதோட ஜாயின் பண்ணிக்கிறோம். இதுக்கு நம்ம என்ன, அது 1 0 + 0 + 1 ஸ்டாரு 0 1. நீங்கள் ஃபார்மெட்டை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா இது ஈஸியான கான்செப்ட் தான். மேபி 2 மார்க்கில் கேட்கலாம், சில இடத்துல 5 மார்க்கில் கூட கேட்பாங்க. மேபி இந்த சம் வந்தால் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள்.
இது எப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்லேருந்து ஆட்டோமேட்டாலேருந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா இந்த மாதிரி டயராம் கொடுத்துருவாங்க. டயராம் கொடுத்து நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸ் கொண்டு வரணும். இப்போது நம்பர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி டயராம் கேட்பாங்க. ஒருவேளை ரெண்டும் சேர்த்து ஒரு 13 மார்க்கில் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ.